குழந்தையே, இந்த கருப்பன் உனக்காக தான் வந்திருக்கிறேன். நீ எந்த வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று விட்டுட்டு வந்தாயோ அந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து உன்னுடைய சந்தோஷத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்வதை செய். உனக்கு இதில் இருந்து முழுமையாக விடுதலை ஆகி விடுவாய். நீ நினைப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் தான் நமக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று அலைந்து கொண்டு இருக்கிறார்களே. நம் கூட இருப்பவர்களும் இப்படி செய்கிறார்கள் என்று நீ அன்று வருந்தி கொண்டு அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தாய். ஆனால் இப்பொழுது மீண்டும் அது உன்னை விடாமல் துரத்தி கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன கருப்பா, நீ என்னை இதிலிருந்து காப்பாற்று என்று நீ சொல்வது எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ முழுமையாக அந்த உறவை முடிப்பதற்கு வழிகளை செய்துவிடு. அந்த வாழ்க்கை உன்னை பின்தொடராது. உன்னை விட்டு முழுமையாக விலகிவிடும். உனக்கு அந்த மிகவும் கஷ்டமான வாழ்க்கை தான் வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தால் நீ அதை ஏற்றுக்கொள். ஆனால் மீண்டும் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமேல்தான் கிடைக்கும். உன் மீது கோபங்களும் பழிகளும் மீண்டும் மீண்டும் போட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள். நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். அதனால் நீ எனக்கு எந்த கஷ்டமும் வராது கருப்பா, நீ என் கூட இருக்கும் பொழுது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் விதியின் விளையாட்டு என்று ஒன்று இருக்கிறது. அதன்படிதான் இங்கு அனைத்துமே நடக்கும். இதையெல்லாம் சொல்லி உன்னுடைய கண்களில் இருந்து வரும் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். அதனால் தான் உன்னை எச்சரிக்கைப்படுத்துவதற்காக இந்த கருப்பன் வந்தேன். நீ நன்றாக யோசித்துப் பார். இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கை மிகவும் உனக்கு சந்தோஷத்தை தந்து கொண்டு இருக்கிறது. போன வாழ்க்கையை விட்டுவிட்டு நீ இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்.